ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 3ல 3rd யூனிட் தான் நாம பார்க்க போறோம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரைநடை பகுதியில மனிதநேயம் என்ற தலைப்பின் கீழ இந்த பாடம் நாம பார்க்க போறோம். மனிதநேயம்னா என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி மனிதநேயத்தோடு செயலாற்றிய சில தலைவர்களை தான் நாம இங்க பார்க்க போறோம். அதாவது கருணை உள்ளம் கொண்ட, இரக்க உள்ளம் கொண்டவர்களை தான் நாம இங்க பார்க்க போறோமா. பாருங்க, மனித நேயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை அன்புடனும் கருணையுடனும் அதாவது உதவும் மனதுடனும் நடத்துவது தான் இதனுடைய பொருள். மனித நேயம்னா இதுதான் இதனுடைய பொருள். அதற்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசியோடு யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்வது. அதாவது நல்ல கடும் பசி, அது என்ன ஒரு எப்படிப்பட்ட நல்ல வசதியான இருந்தார்கள் கூட, அந்த நேரத்திற்கு ஒரு பசி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அவர்களுக்கு கொடுப்பது தான் அதனுடைய பலனே ஒழிய, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறதுனாலயே அதில எந்த பயனும் கிடையாது. அதே மாதிரி காயமடைந்தவர்களுக்கு ஒரு உதவி செய்யறது. அது எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி, நம்ம சென்ற வகுப்புல அதை தான் படிச்சிருப்போம். அப்ப எந்த ஒரு உயிரை பாரபட்சம் இன்றி அது காயமடைந்திருந்தால் அதற்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு, அதாவது உங்களால் முடிந்த ஒரு பென்சிலோ, ஒரு பென்னோ, ஒரு நோட்டு புத்தகமோ, ஒரு புக்கோ, ஏதாவது ஒன்று, அனைத்து புத்தகங்கள்லாம் இப்ப கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்மால முடிந்தது, அவங்களுக்கு வாங்க முடியாத சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதெல்லாம் கொடுத்து மகிழ்வது தான் மனிதநேயம் ஒழிய வேற எந்த ஒரு குறி எதிர்ப்பை மீறது உடைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு பலனை கருதி கைமாறு செய்வது எந்த மனிதநேய பண்பும் கிடையாது அப்படின்றது தான் இதனுடைய பொருள். பாருங்க, இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. அதாவது வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகைன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன் இல்லையா? அதுதான் இதனுடைய பொருள். அதாவது மற்றவை எல்லாம் குறி எதிர்ப்பை மீறது உடைத்து, மற்றவர்களுக்கு கொடுக்கிறது என்னது? ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுக்கிறது தான் அது ஈகை கிடையாது. யார் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுத்தான் அது ஈகை அப்படின்றது சொல்றாங்க. நாம் என்ன செய்வோம்? கைமாறு கருதி ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுத்தோம்னா அது என்ன கிடையாது? ஈகை கிடையாது. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவு இட வேண்டும். பாத்தீங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பசி, யாரு பசின்னு கேட்கிறான், அது யாரானா இருக்கட்டுமே, அது எந்த வசதி நிறைந்தவராக இருந்தாலும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழல் உருவாகும் இல்லையா? அவர் எங்கேயோ போயிருப்பார், ஏதாச்சுமா ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அவர் கடும் பசியால் இருந்தாலும் அவருக்கும் வயிறார உணவு இட வேண்டும். அதே மாதிரி பாருங்க, தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்தோம். யார் நமக்கு தீமையே செய்திருந்தாலும் அவர்களுக்கு வெட்கப்படும்படி நாணும்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். யாருமே ஆதரவு இல்லை, இப்ப அதாவது கைவிடப்பட்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது எந்த ஒரு உயிராக இருந்தாலும், ஒரு நாய், பூனை, கோழி, ஏதோ ஒரு பறவை, அந்த மாதிரி அதாவது மனிதர்கள், யாராவது ஒரு குழந்தைகள், யாராவது ஒரு பெண்கள், யாராக இருந்தாலும் அவர்களை என்ன செய்ய வேண்டும்னா அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். நம்ம அதை தானே நேற்று படிச்சோம். பிறருடைய துன்பத்தை நாம எப்படி செய்யணும்? தன்னுடைய துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பு இருக்கணும். அந்த பண்பு இருக்கணும். தனக்கு வந்தா எப்படி இருக்கும், வலிக்குமோ அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு வந்தாலும் வலிக்கும் அப்படின்ற ஒரு பண்பு. அதெல்லாம் ஒரு இயல்பு, மனித தன்மையுடைய இயல்பு. இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்போ இந்த மாதிரி ஒரு பண்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில என்ன செய்வாங்க? உயர்வு அடைவாங்க. அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். அப்படி தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கை, அதாவது தனக்கென்று வாழாமல் பிறருக்காக யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நடந்திருக்கு இல்லையா? அதை தான் நாம இந்த பாடத்துல படிக்க போறோமா. பாருங்க, உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இயற்கையால படைக்கப்பட்ட ஒன்று. உலகிற்கு அடுத்து மக்களும் இருக்காங்க. ஆனா எத்தனை ஆறுகள் இருக்கும். அந்த ஆறுகள் அனைத்தும் தனது தாகத்திற்காக ஓடுது இல்ல, நம்ம யாருக்கோ ஓடுகிறது. அப்ப இது யாரு? இந்த உலகத்தில் இந்த பூமியில் வசிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது என்னது? தாகத்தை தீர்க்கிறது. அப்ப எதன் பலனையாகிறது? அதை தான் இங்க கொடுத்துருக்கு. என்ன ஒரு வரிகள் பாருங்க. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவது இல்லை. பாருங்க, எந்த ஒரு நிலமாக, எந்த ஒரு பூமியில எந்த ஒரு சிறு விளைச்சல் விளைந்தால் கூட அது தனக்காக விளையுது இல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் பசிக்காக விளைகிறது, எந்த ஒரு கைமாறும் இல்லாமல். அதே மாதிரி பாருங்க, எந்த ஒரு மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. அந்த மரங்கள் தன் கனிகளை தானா உண்கிறது இல்ல. இந்த உலகத்தில் வாழ அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது உருவாக்குகிறது. இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும் அப்படின்றதுதான் இதனுடைய பொருள்மா.
அதாவது இதெல்லாம் இயற்கையிலே அமைந்த இந்த தாகங்கள் வந்து ஆறுகள் வந்து தன்னுடைய தாகத்திற்காக இல்ல. நிலம் வந்து நிலத்துல எவ்வளவோ விளைச்சல்கள் இருக்குது. தனது பசிக்காக கிடையாது. மரங்கள் எவ்வளவோ கனிகள் இருக்குது. தனக்காக இல்ல. இப்படி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அதாவது ஆ மனித அதாவது ஐந்தறிவு கொண்டதுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கிறதையே தனக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காக வாழுதுன்னா, ஆறறிவு கொண்ட மனிதனாக நாம அப்படி எப்படி வாழ வேணும்னு பாருங்க. இதுங்களை பார்த்து இப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட இந்த இயற்கைக்கே இப்படி இருக்குதுன்னா, அப்ப நாம எப்படி வாழணும்னு பார்த்து கத்துக்கோங்கன்றது தான் இந்த பாடத்துல உங்களுக்கு குடுத்துருக்காங்கம்மா. இதற்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்களோ, ஆனாலும் இந்த பாடத்தை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் உங்களால முடிஞ்ச சிறு சிறு பண்புகள் வந்து பிறருக்காக வந்துட்டு பயன்படுத்திக்கோங்கம்மா. பாருங்க அவ்வாறு வாழ்ந்தவர்கள் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காக வாழணும்னா, அதற்கு என்னெல்லாம் பண்புகள் ஒண்ணு இருக்கு இல்லையா? அருள், இரக்கம் கொள்ள வேண்டும். பொறுமை இருக்கணும். பரிவு, அதாவது பரிவுன்னா அரவணைப்பு இருக்கணும். நன்றி உணர்வு இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அதே மாதிரி இன்சொல் பேசுதல். இன்சொல்னா இனிமையான சொற்கள், ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல. அதாவது சிலர் காயப்படுத்தலனாலும் பரவால்ல. நல்ல சொற்கள் பேசலனாலும் பரவால்ல. ஆனா என்ன சொல்லுவாங்க? காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும்ன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதாவது சில சொற்கள் வந்துட்டு அடுத்தவர்களை புண்படா வண்ணம் பேசுதல் போன்றவை தேவை. அப்ப நல்ல பண்புகள், பொறுமை, அருள், பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கென வாழறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அப்ப எந்த உயிராக இருந்தாலும் அதை எப்படி செய்யணும்? கருணையோடையும், அன்பையோடையும் பார்த்து அதன் மேல் அன்பு செலுத்த வேண்டும் சொல்றாங்க. அதுவே மனித நேயம் ஆகும். அப்போ ஒரு மனித தன்மைக்கான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் ஒரு மனிதனா பிறந்ததற்கான பண்பே ஒழிய வேற எல்லாம் பண்புகள் கிடையாது. இரக்கம் கொள்றது, பொறுமையா இருக்கிறது, பரிவு காட்டுறது, அன்பு நன்றி உணர்வு கொள்றது, இன்சொல் பேசுதல், அரவணைத்தல் இதுதான் வந்து ஒரு மனித நேயத்திற்கான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்போ இந்த மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த பாடல் வரி வந்துட்டு உணர்த்துதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துல எப்படியெல்லாம் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல அதாவது 100%த்துல 1% மக்கள் வந்துட்டு மனிதநேயத்தோடு இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய பொருள். அது மாதிரி நாமளும் இதை பின்பற்றி வாழ்வோமாக இனியுள்ள காலங்கள். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவால்ல. இந்த பாடத்தை படிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில இதை பின்பற்றி நடந்துக்குவோமா. பாருங்க, தனக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையான அதாவது என்ன செய்வாங்கன்னா, தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழறவங்க தான் வந்துட்டு உண்மையான உண்மையான மனிதர்கள், மனித நேயம் கொண்ட மக்கள்னு வச்சுக்கோங்க. அதாவது புறநானூற்று பாடல் அடிகள் வந்துட்டு புறநானூறு பாடல் இந்த பாடல் என்ன சொல்றது? இந்த பாடல் வந்து இயற்றியவர் யாருன்னு பாருங்க. புறநானூற்று கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். இதன் ஆசிரியர் யாருன்னு பாருங்க. தனக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. அவங்க தான் வந்து உண்மையான மனிதத்தன்மையை ஒழிய வேற எதுவும் கிடையாது. தனக்கேன்னு சொல்றதை விட பிறருக்காக வாழதான் வந்து உண்மையான பண்பு மக்கள் மனித பண்பு. அதுக்கு பதிலா அதற்கு ஒரு உதாரணத்துக்கு யாரை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இப்படி மனிதநேயம் மிக்க பண்பு கொண்டவர்களை ஒரு சில பேர் கொடுத்திருக்காங்க. அவங்களை பற்றி தான் நாம படிக்க போறோம் வாங்க. வள்ளலார் பற்றி முதல்ல கொடுத்திருக்காங்க. வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. அப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்தத ஒரு கதை வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை தான் நாம இங்க பார்க்க போறோம் வாங்க. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போ அவருடைய சின்ன வயசுல ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நம்ம சென்ற வகுப்புல யாரை பார்த்தோம்? புத்த பிரான வந்து படிச்சோம். அவர் எங்க இருந்திருப்பாரு புத்த பிரான்னு பாருங்க. வள்ளலார் தமிழ்நாட்டுல எங்க பிறந்தாருன்னு பாருங்க. இதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எளிமையாக இருக்கும், மறக்கவும் செய்யாது. அதாவது நீ இங்க வாழணும், அதே காலகட்டத்துல நீ இங்க ஒரு உதவி யாருக்கோ செய்யணும். அதே காலகட்டத்துல வடநாட்டிலும் இருந்து வட இந்திய பகுதிகளிலும் இருந்து யாருக்கோ உதவி செய்வாங்க இல்லையா? அப்படி நீங்க தொடர்பு படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காதுமா. அதாவது வள்ளலார் தன் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். எங்கேயோ ஒரு நாள் வந்துட்டு ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தாரு. வரும்பொழுது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நெடிய பயணம் வந்துட்டாரு. களைப்பு ஏற்பட்டது. அந்த களைப்பினுடைய மிகுதியால் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓய்வெடுக்க போனாரு. ஒரு விரும்பினார். அந்த ஓய்வெடுக்க போகும்போது வழியில் சத்திரம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நம்ம படிச்சிருப்போம். சத்திரம் எல்லாம் வந்து தங்குறதுக்காக கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்ப இருந்த அரசர்கள்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம். அப்படி கட்ட இருந்த ஒரு சத்திரத்தில் என்ன செஞ்சிருந்தா, அதன் திண்ணையில வந்து படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் போட்டிருப்பாங்க இல்லையா? அதன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கி கொள்ள அந்த திருடர் தான் வந்து தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான்னு சொல்றாங்க. அப்போ கடுக்கனை
தங்க கடுக்கனை மெதுவாக கயிற்றினான். அது என்னதான கடுக்கன்? தங்கத்தால் ஆன கடுக்கன். அதனை வந்து மெதுவாக கயிற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடியே படுத்திருந்தார். அப்போ அவன் திருடான்னு தெரிஞ்சும் என்ன செய்யற? அவர் வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டே படுத்திருந்தாராம். அப்ப பாரு எவ்வளவு ஒரு பொறுமை இருக்குதுன்னு பாருங்க. அப்போ ஒரு கடுக்கனை நாமனா என்ன செய்வோம்? எந்திரிச்சு அடிச்சு துரத்திட்டு ஓடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அது எவ்வளவு ஒரு பொறுமைக்கு அந்த பொறுமையெல்லாம் அது எல்லாருக்குமே வராதுமா அது. அந்த பொறுமை என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமும் நம்ம ஐம்புலன்களை எப்படி வந்து அடக்கி ஆளக்கூடியவங்கள் தான் இதையெல்லாம் தன்னை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். எல்லாரும் இதெல்லாம் முடியாத ஒன்று. அப்போ தன் ஒரு கடுக்கனை கயற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கயற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தான். நாம என்ன செஞ்சிருப்போம்? காதுல கைய வச்ச உடனே இன்னொரு கையும் பிடிச்சிருப்போம். அங்க அங்க பாருங்க. அவன் அதையும் கயற்றிக் கொண்டு இந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முயன்றான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள். குறைந்த விலைக்கு விற்று விடாது. இது எல்லாம் தங்கத்தால் ஆனது. ஏதோ கழட்டிட்டு போற, கம்மி விலைக்கு வித்துட்டு போயிட்டு நஷ்டப்பட்டுறாத. இதனுடைய விலை வந்து அதிகம். அதனால அதிக விலைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்றத சொல்றாரு. அப்போ எனவே விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். ஆமா, ஒரே ஒரு கடுக்கனோடு நீ எடுத்துட்டு போனா திருடிட்டு வந்தேன்னு உன்னை பிடிச்சிருவாங்க. அதனாலதான் உனக்கு 2 கடுக்கனையும் கொடுத்தேன். நீ எங்கேயும் திருடனும் மாட்டிக்காத, நல்ல விலைக்கு வித்துருன்னு சொல்லியும் அனுப்புறாரு. தான் கிட்ட திருடப்பட்ட அந்த பொருளுக்கு. அப்போ எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார். வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான். அதுதான், அதாவது தீமை செய்தவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? நன்மை செஞ்சோம்னா அவர்களே வெட்கி தலை குனிந்து திருந்தி வாழ்வதற்கான வழிமுறைகள். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்ல, அடிச்சு 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 என்னன்னா அதே ஒரு இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, அது அடிக்கிறோம். அப்ப அடிக்க அடிக்க அது என்ன ஆகுதுன்னா பழகிடும். ஆனா அதுவே அது வேற மாதிரி அதோடைய எதிர்வினையில அது அன்பால சொல்லி பாருங்க. இல்லாட்டி அதற்கு ஏற்றவாறு சொல்லி பாருங்க. அந்த செயலை வந்து அந்த குழந்தை வந்து திரும்ப செய்யாது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரிதான் வந்து முள்ளால் இடும் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரிதான். அப்ப இவ்வாறு தன் பொருளை கவர்ந்தரிடம் கூட அன்பு காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். இப்படி தன் கிட்ட இருக்கிற பொருளை கூட திருடனவங்க கிட்ட கூட என்ன சொன்ன அன்பு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு. வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார். ஆமா, மக்களுடைய அதாவது நிறைய பஞ்சம், பசி, அதாவது நோய், இந்த மாதிரி வறுமை இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அவர் வாழ்ந்த காலத்துல வந்துட்டு என்ன சொல்றது? மழை இல்லாம அப்படி மழை இல்லாம காலத்துல மழை இருந்தா தானே பயிர் விளையும். அப்ப பயிர் விளைந்தா தானே மக்களுக்கு பசி ஆற முடியும். அப்ப மழையே இல்லைன்னா எங்க இருந்த மக்கள் வந்து பசி ஆற முடியும்? அப்படி ஒரு காலகட்டத்துல அவர் வாழ்ந்த போது மக்கள் கண்ட பசி பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தன் பெரும் முயற்சியால் வடலூர் எங்க இருக்குதுன்னு பாருங்கம்மா, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பாருங்க. சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். அப்படி ஒன்ற சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டது, அது எங்க இருக்கு, எந்த ஊரில் இருக்கு? உங்களுக்கு நான் இங்க எப்படி சொல்றேன்னா, நமக்கு எக்ஸாம்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தேவை. ஆனா ஒரு மனிதத்தன்மையோடு நாம நடந்துக்கணும். இந்த படிப்பு எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டுமா ஒரு முறை இதை வாசிங்க. வாசிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல பழக்கங்களை வந்துட்டு கத்துக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தானே ஒழி. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க? சும்மா உங்களுக்கு படிக்காத மார்க்குக்கு மட்டும் எடுத்து அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு எழுதுறதுக்கா? இல்ல, நீங்க நல்ல பண்புகளையும் கத்துக்கணும். அதே சமயத்துல வாழ்க்கைக்கு தேவையான பண்புகளையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு பயிற்சிக்கு தேவையான வினாக்களையும் எடுத்துக்கோங்க. பாருங்க, தன் பெரும் முயற்சியில் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேயம் செயல். எத்தனை உயிர்கள் பசியால வாடியிருந்தா. இப்ப கூட எங்கேயோ படிச்சோமா பசியால, அது எந்த இதுன்னு தெரியல. பசியால பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டி துண்டு கூட கிடைக்காம அப்படிலாம் பசிக்கு அப்படியே அடிச்சு அடிச்சு சண்டை போட்டது எங்கேயோ நடந்தது, ஞாபகம் வரல. பாருங்க, மனிதநேய செயலால் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுன்றாங்க. அப்போ இது எப்போது தொடங்கப்பட்ட ஒரு சத்திய தர்மசாலை இன்று வரைக்கும் அணையா விளக்காக எரியுதுன்னா அதை எப்படி வந்துட்டு அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி பாராட்டக்கூடிய நபர்கள்னு பாருங்க. அப்போ அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற ஒரு வாசகம் பாருங்க. ஒரு சின்ன பயிர் கூட வாடும்போது அவர் வாடி இருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் உணர்வு பூர்வமா அந்த அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்திருப்பாருன்னு பாருங்க. வள்ளலாருடைய வரிகள் இது, தெரிஞ்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, அன்னை தெரசா, கருணை உள்ளம் இவங்கெல்லாம். அன்னை தெரசா. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். அதாவது சாலையில போயிட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு மூதாட்டினா ஒரு வயசான அம்மா வந்துட்டு ஓரமா சாலையில படுத்துட்டு இருக்காங்க. சாலைனா ரோடு. அவர் முகத்தை வந்து துணியால மூடிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு கையில என்ன வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பூனைக்குட்டியை அணைத்துக் கொண்டு இருந்தார். அவர் ஒரு கையில வந்துட்டு துணியால முகத்த மூடியிருந்தாலும், ஒரு கையில வந்து பூனைக்குட்டிய வந்து அணைத்தபடி வச்சிருந்திருக்காங்க. அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, தொழுநோய் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்திருக்குமா. நெறைய பேருக்கு இருந்திருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு வந்துட்டு போதிய சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்காதனால, இப்போ தோல் நோய் வருது. ஸ்கின் அலர்ஜி வருது. எதனால? நமக்கு தேவையான சத்துக்கள் இல்லாததுனால தான் வருது. அப்போ உணவே இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்த அப்போ, சோறே இல்லன்னும் போது, அப்ப அந்த அந்த அதுக்கு தேவையான சத்துக்கள் எங்கருந்து கிடைச்சிருக்கும்? அப்போ அதால பார்த்தீங்கன்னா, வெயிலினுடைய தாக்கம், நீர் இல்லாம, அதுக்கப்புறம் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லாதனால தான் இந்த மாதிரி எல்லா நோய்கள் நீங்க ஒண்ணும் இல்ல. நம்ம வெயில் காலத்துல இந்த அம்மை நோயெல்லாம் வருதுல்ல. எதனால அது? நமக்கு தேவையான நீர் ஆதாரங்களை எடுத்துக்கிறது கிடையாது. அதனுடைய அந்த எஃபெக்ட் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அம்மை எல்லாம் அந்த சூட்டினுடைய வெளிப்பாடு தான் நம்ம உடல் வந்து சூடாக்கிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அம்மை நோய்கள்லாம் சொல்லும். அதே மாரி தான் இந்த தொழுநோயினுடைய அ வெளிப்பாடும் பார்த்தீங்கன்னா, அதாவது உடலில் இருக்கிற அந்த நீர்ச்சத்து, அதுக்கப்புறம் சத்துக்கள் இதெல்லாம் உணவு இல்லாம அதனுடைய குறைபாட்டால் அப்ப அதெல்லாம் பெரும் தலைவிரித்து ஆடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் நெறைய இருந்த காலகட்டங்கள் அது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பொழிவு, உணவு இல்லாததே அதுக்கு பெரும் காரணமா. குடிக்கிறதுக்கும் நீர் இல்ல, உணவுக்கும் நீர் இல்லன்னா எப்படி இருந்திருப்பாங்க மக்கள்? அப்போ பசியால் பஞ்சமால செத்துப்போன மக்களை தாண்டி இந்த தொழில்நோயாலும் எப்படி வந்து கொரோனா டைம்ல செத்து போனாங்களோ, அதே மாதிரி இந்த தொழுநோயாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நெறைய வந்துட்டு இருந்திருப்பாங்க அக்காலகட்டத்தில். கைகளில் விரல்கள் கூட இல்ல. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அது ஒரு மாரி தமிழ் வார்த்தை வேற மாரி சொல்லுவாங்க. கைகள்லாம் விரல் எல்லாம் இருக்காத மாதிரி அது ஒரு வேற சொல்லுவாங்க. அது ஒரு எப்படி சொல்றது அது? அது சொல்ல வரல. நீங்க இதிலேயே அப்படியே படிச்சுக்கோங்க. அன்னை தெரசா மனம் கலங்கினார். பாரு எப்படியெல்லாம் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் எனக் கேட்டார். அவர் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, கையில ஒரு பூனைக்குட்டி மட்டும் இருந்தது. விரல்கள் கிடையாது. இது எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவங்க அப்பவும் தூக்குறாங்க. நீங்க என்ன உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க்ன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார பத்தி அவர் எங்க பிறந்தாரு? எப்ப இறந்தாரு? அவருடைய சேவை அது என்ன மாரிலாம் சேவைகள் புரிந்தாரு? அந்த அந்த அமைப்புகள், அவருடைய நூல்கள் இந்த மாரியெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 5, 5 எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது அன்னை தெரசா. அன்னை தெரசா எந்த நாட்டுக்காரரு? ஏன் அவங்க இந்தியாவிற்கு வந்தாங்க? எப்ப வந்தாங்க? எதற்காக வந்தாங்க? எந்த ஆண்டு வந்துட்டு அவங்க வந்து இந்திய குடிமகனாக மாறுனாங்க? எந்த ஆண்டு அவங்களுடைய சேவைக்கு வந்துட்டு இந்திய அரசு இந்தி அன் அன்னை அதாவது அமைதிக்கான இந்திய அரசு கிடையாது. அமைதிக்கான நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு எந்த நாடு வழங்குது? எதற்காக வழங்குது? அது எந்த பிரிவுக்கு வழங்குது? இதெல்லாம் நீங்க பார்த்து இங்க எழுதி வச்சு ஒரு சின்ன ஒரு 5 பாயிண்ட் போதும். இதுவே 5, 5 10 பாயிண்ட். இந்த பாடத்துக்கு கூட ஒரு 10 பாயிண்ட். இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோட்ஸா உங்களுக்கு உருவாகும். சிறு 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 அதாவது சிறு சிறு துளி தான் வந்து பெருவெள்ளமா நமக்கு பெருக்கெடுத்து ஓடும்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் சின்னதா சேகரிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இந்த புத்தகத்த அன்னைக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில இந்த புத்தகம் வந்துட்டு 6ஆம் வகுப்பு புத்தகமா இல்லாம, உங்களுக்கு ஒரு 10ஆம் வகுப்பு தரத்துக்கு அந்த பாடம் வந்துட்டு உயர்ந்து நிக்கிறதுக்கு வந்து உங்க கையில மட்டும் தான் இருக்குது. தேடி தேடி எழுதி பழகுங்கம்மா. அது பாட்டு கூட இருக்கும் பாரு. தேடி தேடி வந்த பொருள் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்னை தொடாதீர்கள் என்று நோய் உங்களுக்கும் தொற்றிக் கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னைக் கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே இன்னும் இருக்கிறது என்று மூதாட்டி அழுதார். அதாவது தொழுநோய் ஏற்பட்டதுனால, அவங்கள என்ன சொல்றாங்க, "என்ன தொடாதீங்க. உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். உறவினர்களும் என்ன வெறுத்து விலக்கிட்டாங்க. என்னுடன் யாரும் பேசுறது இல்ல. என்னை கண்டாலே எல்லாரும் ஓடுறாங்க. இந்த பூனை மட்டுமே என் கூட இருக்குது. அதனால நீங்க என்ன தொடாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நமக்கு அதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாதனால தான். இப்போ ஒரு அருவருப்பா இருந்தா நம்ம தொடுவோமா? அதற்கு காரணம் அந்த அருவருப்பு இருந்தாலும், அருவருப்புக்கு நம்ம ஒரு முகம் சுளிக்கிறோம்னா, அதெல்லாம் என்ன இருக்கணும்? ஒரு கருணை இரக்கத்தோடு இருந்தால் மட்டுமே நம்ம அந்த சேவைகள்லாம் செய்ய முடியும். அது எல்லாருக்கும் அந்த பண்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா, இந்த மாரி நம்மளால இல்லனாலும், சின்ன சின்ன பண்புகள்லாம் நமக்கு இருக்குது இல்லையா? அதெல்லாம் செய்யலாம் இல்லையா? அந்த மாரி சின்ன சின்ன பண்புகள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிச்சுனா, இந்த நாடே எப்படி இருக்குன்னு பாருங்க. கருணை உள்ளத்தோடவே இருக்கும் இந்த நாடே. உங்களால் முடிந்தது 10 பேர் பார்க்கணும். ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. அது வந்து உங்களுக்கு நீங்க செய்ய செய்ய உங்கள பார்த்து 10 பேர் செய்வாங்க. இதுதான்.
அதுக்கப்புறம் இதை கேட்டு அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். அவரைப் போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதைக் கண்டார். இதை கேட்டு அவங்க கண்ணீர் விட்டாங்க. அந்த அளவுக்கு கருணை உள்ளம். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாடினார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவருக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்த. தொண்டுனா என்னதுமா? பணி செய்யறது, அவங்களுக்கு வேலை செய்யறது, சேவை செய்யறது. அதுதான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? என்னது பராபர கண்ணில தொண்டு அப்படின்ற வார்த்தை. தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். அப்போ அவங்களுடைய பத்தி நீங்க எந்த நாடும் ஃபுல்லா எடுத்து எழுதி வச்சு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதான் ஆமா, மக்களுக்கு எப்போ பணினா என்னதுமா? தொண்டு. மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையே நீங்க கடவுளுக்கு செய்யக்கூடிய, அதாவது கடவுள் வந்துட்டு எனக்கு இதை செய் அதை செய்யின்னு கேட்கல. அது வந்து நம்ம ஆத்மார்த்தமா வந்துட்டு கேட்கறது. இறைவன் கிட்ட நம்ம ஆத்மார்த்தமா பிரார்த்திக்கிறது. ஆனா நம்ம செய்யக்கூடிய சேவை இருக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கும். நீ மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் அது இறைவனுக்கே செய்யும் பணியாக இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கான அப்புறம் பாருங்க, அவர் இப்படி சேவைக்காக பாத்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இந்த அமைதிக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு, எந்த அமைப்பு, அது அது எந்த நாட்டுல இந்த நோபல் பரிசு கொடுக்குறாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் எந்த அமைப்பு, எந்த நாட்டுல இருந்து கொடுக்குறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோமா. வாழ்க்கை என்பது, இந்த வரிகள் பாருங்க. ஒவ்வொரு இந்த பாடத்துல வர ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாழும்போது இதே மாதிரிதான். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அதாவது பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்றது இல்லாம பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதிச்சோம்ன்றதை விட நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒண்ணு சேவை புரிந்தோம்னு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். அன்னை தெரசாவிற்கு அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்தியார்த்தி. இவரை பத்தியும் பாருங்க. இவர் எந்த ஊர்க்காரரு, தமிழ்நாடா இல்ல எந்த ஸ்டேட்டுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, இவருடைய அமைப்புகள்லாம் என்ன, யாருக்காக இந்த அமைப்புகள்லாம் தொடங்கப்பட்டது, இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா தேடி எழுதி வச்சுக்கணும். ஒரே ஒரு பாடத்திலேயே இவ்வளவு இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் இந்த புத்தகத்திலேயே ஒரு யூனிட்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 3 யூனிட்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சுக்கோங்கம்மா. கைலாஷ் சத்தியார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்தியார்த்தி. அப்போ அன்னை தெரசா வந்துட்டு இந்தியரா இல்லையான்னு பாருங்க. இவர் வந்துட்டு இந்தியர்னு கொடுத்துரு. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்கம்மா. இவருக்கான நோபல் பரிசு எப்ப கொடுத்தாங்கன்னு தேடி பாருங்க. இவர் கூடவே ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க. அவங்க யாருன்னு பாருங்க. அவங்க எந்த நாட்டுக்காரன்னு பாருங்க. அவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னு பாருங்கம்மா. இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலை ஓரத்தில் ஒரு சிறுவனை கண்டார். அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது சாலை ஓரத்துல ஒரு சிறுவன் வந்து பார்த்திருப்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். அவன் தந்தையோட என்ன செஞ்சிருப்பான், அமர்ந்து வேலை செய்வார். அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ, அதாவது நம்ம குலக்கல்வின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அது மாதிரிதான். அந்த குலக்கல்வினா அவங்க பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பா என்ன வேலை செய்யறாரு, அவங்க கூடவே போய் செய்யறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வறுமை. ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. அப்ப அந்த பையன் நம்ம மாதிரி இருக்கிற பையன் தான், அவன் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற கேள்வி அவர் சிறு வயதிலேயே பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அதாவது தனக்குள்ள உணர்வு வராத வரைக்கும் எத்தனை பேர் நமக்கு சொன்னாலும் தன்னால் அது உணர்ற வரைக்கும் வந்துட்டு யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாதுமா. அது தன்னுள்ளே வந்து உருவாகணுமா. அப்போ அது எந்த ஒரு விஷயமாக சேவை செய்யறது மட்டும் கிடையாது. நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது கூட வச்சுக்கோங்க. நீங்க 1000 பேர் இல்ல, லட்சம் பேர் இல்ல, எத்தனை பேர் உங்களுக்கு அறிவுரை படிங்கன்னு சொன்னாலும் தனக்கா அந்த உணர்வு தோன்றாத வரைக்கும் உங்களால அதை சாதிக்கவே முடியாதுமா. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப பாருங்க, அவர்கிட்ட அந்த சின்ன வயசுல உரித்து கொண்டே இருந்ததுனால தன் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இந்த கேள்வியை கேட்பார். என்ன கேள்வின்னு பாருங்க. பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. அதான் பணம் இல்லாதனால வரல. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். இப்போனாலும் அதாவது ஒரு 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 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 3 வேளை உணவு சாப்பிடாதீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே அந்த சாதம் வடிக்கிறாங்க பாருங்களா, நீர் ஆகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணீர் சாப்பிட்டு இருந்திருக்கவங்களும் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு 2 வேளை பட்டினியே கடந்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்துல நம்ம நாடு நல்லா வளர்ச்சி அடைந்ததுன்னு கிட்டத்தட்டன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 வருடம் இருக்குது இல்லையா? அதற்கப்புறம் தான் வந்து நாட்டுடைய ஒரு வேற மாதிரியே வந்து நாடு வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்துட்டு வறுமை தலைவிரித்து ஆடுது. நீங்க பாருங்க 2000க்கு முன்னாடி இருந்த நாட்டையும், இப்ப இருக்கிற நாட்டையும் எடுத்து பாருங்க. அப்ப தெரிஞ்சிரும். அது வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. பாருங்க.
பணத்துக்காக தான் வறுமை. அதனால பணத்துக்காக வேலை செஞ்சான். அதனால என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. அவருடைய மனித நேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. ஏன்னா, அத சின்ன வயசுலயே அவர் பார்த்தவர் இல்லையா? அது எப்படி இருக்கும்? அவர் மனசுல அப்படியே ஊன்றி போயிருக்கும். அப்போ அவர் வளர்ந்த பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது காரணம் அன்றைய நாட்கள்ல அதெல்லாம் சிறு விதை வயதில் விதைக்கப்பட்ட விதை தான் அது உள்ள. அதுதான் ஒரு நாளைக்கு ஆலமரமாக விஸ்வரூபம் எடுக்கும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய அந்த உள் உணர்வுல போய் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு உதவிக்கூடிய பன்மை வந்துரும்மா. அதற்காக தான் இதெல்லாம் சின்ன வயசுல கொடுக்கப்பட்ட பாடங்கள். அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்ன்னு பாருங்க. இந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். இந்த இயக்கத்தின் மூலம் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபடத்தான் இந்த இயக்கத்தினுடைய நோக்கம். அதுக்கப்புறம் கடந்த 30 ஆண்டுகளில் எண்பத்து 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கார். எத்தனை வருஷத்துல? 30 வருஷத்துல 86,000 குழந்தை தொழிலாளர்களை இந்த அமைப்பின் மூலம் மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக அந்த உலகத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய கல்வி உரிமைக்காக பார்த்தீங்கன்னா 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றார். எத்தனை பேர் இந்த மாதிரி நடைப்பயணம் மேற்கொண்டவங்க இப்ப கூட போயிருப்பாங்க. என்னது பாத யாத்திரை எல்லாம் போறாங்க இல்லையா? இப்ப கூட ராகுல் காந்தி ஒரு பயணம் மேற்கொண்டிருப்பாரு. சென்ற ஆண்டு அது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியேன்னு பாருங்க. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பயணம் போயிருப்பாங்க. இது அவங்களுடைய காலகட்டத்துல அது வேற ஒரு காரணமா. ஆனா இதே மாதிரி பெரியாரு, காந்தியடிகள், அதுக்கப்புறம் வேற யாரு வேற யாரு இந்த மாதிரி போயிருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்காக பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அப்பதான் சுற்றுப்பயணம் போனாதானே நாட்டுல எப்படி நடக்குதுன்னே தெரியும். எதுவுமே செய்யாத ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே நீங்க அதுல போய் இறங்க முடியும். அதுல போயிட்டு இன்வால்வ் ஆக முடியும். எதுவுமே தெரியாது நான் செய்யறேன்ட்டு இறங்குனா எப்படி இருக்குதுன்னே தெரியாது எப்படி செய்ய முடியும்? அதுதான் இதனுடைய இதுதான் இதை எப்படி சிம்பிளா புரிஞ்சுன்னா இப்படிதான். அப்ப என்ன செய்றாங்க? மக்களோடு மக்கள் பயணம் செஞ்சாதான் நம்ம அதனுடைய என்னன்ட்டு நம்ம என்ன தேவை, அது என்ன செய்யணும் அப்படின்றத செய்வாங்க. நிறைய பேர் பாருங்க, யாரெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்கன்னு பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தை நீங்க சொல்லாதீங்க. இந்த மாதிரி மக்கள் சேவைக்காக போனவங்கள பாருங்க. அப்ப பாருங்க 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றிருப்பாரு. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து இந்திய நாடு கடந்து பரப்புரையும் ஆற்றி வருகிறார். பரப்புரைன்னு என்னது? குழந்தை நலனுக்காக பேசுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெரிந்து தெளிவோம். இந்த பாடத்தை கற்றுக்கிட்டதுனால என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு பாருங்க. அதுக்கப்புறம் இவரைப் போல மனிதநேயம் மிக்க பலர் இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது. தனித்தனியாக இப்படி கொடுத்திருந்தாலும் அமைப்பாக உதவுவது மட்டுமன்று, சுயலுக்கியற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலர செய்ய வேண்டும். எல்லோருக்கும் மனிதநேயம் இருக்குமா? ஆனா அந்தந்த கால சூழல் மட்டுமே அவங்களுக்குள்ள உணராத வரைக்கும் அது வராது. என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அது வெளிப்படும். இதுதான் உண்மை. அப்போ எல்லாருக்கும் மனிதநேயம் இருக்குது. அதை நாம தான் மலர செய்ய வேண்டும். பாருங்க, தனி மனிதனாகவும் செய்யிருக்காங்க, ஒரு அமைப்பாகவும் செய்யறாங்க. இது எல்லாம் காரணம் நாமளும் இணைந்து நம்மளும் மற்றவர்களுக்கு மனிதநேயத்துடன் ஆற்ற வேண்டும் தான் இதனுடைய பாடத்தினுடைய உட்கருத்து. அப்போ எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே மனித நேயமும் இருக்கிறது. எங்க அன்பு இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? மனித நேயமும் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். மனித நேயம்னா என்னன்னு கொடுத்துட்டு முதல்ல பார்த்துக்கணுமா. பாருங்க, குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். அதாவது குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது எந்த தன்மைக்கே பார்த்தீங்கன்னா இந்த மனித தன்மைக்கு எதிரான குற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது. ஏன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன சொல்றது, அவங்களுடைய வாழ்க்கையை அந்த குழந்தை பருவத்துல தான் அவங்களுடைய வாழ்க்கையே வாழ முடியும். அப்ப குழந்தைகள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. பாருங்க, என்ன ஒரு வாசகம் பாருங்க. இந்த உலகத்தையே நீங்க அந்த குழந்தையுடைய கண்ணை கொண்டு அந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த உலகம் எப்படி ஒரு அழகா இருக்குமோ அந்த உலகம் தான் அந்த குழந்தைங்க. அப்போ அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய பொருள்மா. அப்போ உலகத்தை எப்படி பார்க்கணும்னா குழந்தைகளுடைய கண்ணை கொண்டு இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்ற மாற்றீர்கள் அப்படின்றதா இதனுடைய பொருள். இந்த பாடத்தினுடைய இந்த பாடத்தினுடைய மைய கருத்து தீம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து தேடி எழுதி வச்சுக்கோங்கம்மா. அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கும் தீம் இல்லாத பாடம் கிடையாது. நீங்க இதை தேடி இதனுடைய உட்கருத்து என்ன சொல்லுது, மைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்து எழுதி வச்சுக்கோ. கற்பவை கற்றபின் கற்றுக்கிட்டு மட்டும் கிடையாது, கற்ற வழியில நடக்கவும் செய்யணும். நாளிதழ்களில் வந்துள்ள மனிதநேயம் பற்றிய செய்திகளை சேகரித்து கூறுக. நாளிதழ நம்ம படிக்கக்கூடிய பேப்பர்ல நியூஸ் பேப்பர் அதுல மனிதநேயம் அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வரும் இல்லையா, அதை சேகரிச்சு வச்சுக்க சொல்றோம். சேகரிச்சு என்ன செய்யணும்? அதுல நீங்க செயல்படுத்தணும்.
செய்திகளை சேகரித்து செய்ய சொல்றாங்க. அதுக்கப்புறம் எவரேனும் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்த அனுபவத்தை கூறுங்க. யாருக்காவது ஒரு சிறு உதவி கூட செஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒரு சிறு உதவிமா. சிறு உதவினா ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு வயதானவர் நிக்கிறாங்க, சீட்டு ஒதுக்கி குடுக்குறீங்க. சீட்டு நீங்க ஏன்ச்சு உட்கார்ந்திருக்கிற சீட்ட ஏன்ச்சு அவங்களுக்கு விடுறீங்க. அதுவும் ஒரு மனித நேயம் தான். ஒரு குடிக்க நீங்க யாரோ நீங்க தண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க தண்ணி இல்ல. தண்ணி தாகமா இருக்குது. நீங்க குடுக்குறீங்க. அதுவும் ஒரு மனிதநேயம் தான். ஏங்க, அந்த நேரத்துக்கு அவங்க கிட்ட இல்ல. அவங்களுக்கு அது மிக்க தாகமாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மனிதநேயம் தான். பெருசா காசு, பணம் அத இத வாங்கி குடுத்தா தான் மனிதநேயம் கிடையாது. ஒரே ஒரு சிறு உதவி ஏனும் அது மனித நேயத்தில் தான் போய் சேரும். ஒற்றுமையாக வாழும் பண்பே சிறந்தது என்று பற்றி நண்பர்களுடன் ஒரு கலந்துரையாடுக. அவங்க கூட என்ன டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒற்றுமையாக வாழக்கூடிய பண்பு தான் வந்து சிறந்த பண்பு அப்படின்றது. இதெல்லாம் மதிப்பீடு. நீங்களாம் இதெல்லாம் தேடி நீங்களே செய்யுங்கம்மா. இதெல்லாம் பயிற்சி வினாக்கள்லாம் மதிப்பீடு வினாக்கள்லாம் செய்யுங்க. அடுத்த வகுப்புல நாம எதை பத்தி பார்க்கணும், முடிவில் ஒரு தொடக்கம் விரிவானத்தின் கீழே இருக்கிறத பார்க்கணும். இன்னும் 2 தலைப்பு இருக்கும், முடிச்சிருவோம். தேங்க்யூம்மா. படிங்க. வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு பரீட்சைக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. கூடவே சேர்த்து நிறைய பெருசா உங்களுக்கு அதாவது தேவையான பெருசு பண்ணி நோட்ஸை எடுத்துக்க பழகிக்கோங்க. ஏன்னா அங்கங்க ஒரு 5 பாயிண்டா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வகையில இருக்குமா. தேங்க்யூ.